உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வாக்கியத்தை அரேஞ்ச் செய்யும் முறைய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ நாம ஒரு விளையாட்டு முறையா தான் இத பண்ண போறோம். வாங்க இப்ப நாம வாக்கியத்த எப்படி அரேஞ்ச்மென்ட் செய்யலான்றத நாம இப்ப பார்க்கலாம். முதல் வாக்கியம். attendre j'ai vous. அடுத்தது 30 ans elle a. இப்ப நீங்க இத பார்த்தா, இது கரெக்ட்டான வாக்கியம் இல்லன்றது உங்களுக்கு தெரியும். இத நாம எப்படி ஒழுங்குபடுத்துறது? அதாவது அரேஞ்சு செய்றது. முதல்ல நாம ஒரு வாக்கியத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு சுஜே வரணும். 2வது வெர்பு வரணும். 3வது ஒப்ஜே வரணும். மேக்ஸிமம் இத வச்சு தான் ஒரு வாக்கியம் அமைச்சிருப்பாங்க எப்போதுமே. இதுல முதலாவது என்னன்னா, நான் உனக்காக காத்திருக்கிறேன். அடுத்த வாக்கியம் அவளுக்கு 30 வயது ஆகிறது. இப்ப உங்களுக்கு ஈஸியா விடை தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். வாங்க ஆன்ஸர பார்க்கலாம். ஆன்ஸர் je vous attends. அடுத்ததுக்கு elle a 30 ans. அதே போல இப்ப நாம 2வது உதாரணத்த பார்க்கலாம். fini, j'ai, travaille, mon. என் வேலையை முடித்தேன். அடுத்த வாக்கியம் a, la, a, mal, tête, elle. அவளுக்கு தலையை வலிக்கிறது. விடை j'ai fini mon travail. அடுத்ததுக்கு elle a mal à la tête. மூணாவது உதாரணம் joue, il. அவன் விளையாடுகிறான். du, je, chocolat, mange. நான் சாக்லேட் சாப்பிடுகிறேன். ஆன்சர் il joue. அடுத்ததுக்கு je mange du chocolat. ஏ, il, silencieux. அவன் அமைதியாக இருக்கிறான். ne, se, pas, moi, a. அது என்னுடையது இல்ல. இதற்கான விடை il est silencieux. அடுத்தது ce n'est pas à moi. ஐந்தாவது உதாரணம் tu belle es. நீ அழகாக இருக்கிறாய். sur, stylo, table, le, est, la. பேனா மேஜை மேல் இருக்கிறது.
விடை tu es belle, le stylo est sur la table. ஆறாவது உதாரணம் partir, devait, ici, où. நீங்கள் இங்கிருந்து போக வேண்டும். très, il, bien, parler. அவன் மிக நன்றாக பேசுகிறான். Answer, vous devez partir ici. Il parle très bien. ஏழாவது உதாரணம் lentement, parle, on. நாங்கள் மெதுவாக பேசுகிறோம். l'école, va, je, a. நான் பள்ளிக்கு செல்லுகிறேன். Answer, on parle lentement. Je vais à l'école. எட்டாவது உதாரணம் contacter, pas, n'hésiter, à, me. என்னை தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். tu, que, est-ce, dis. என்ன நீ சொல்கிறாய்? N'hésitez pas à me contacter. Qu'est-ce que tu dis? ஒன்பதாவது உதாரணம் quoi, tu, mange. நீ என்ன சாப்பிடுகிறாய்? habiter, où, où. நீ எங்கே வசிக்கிறாய்? Answer, tu manges quoi? Où habitez-vous? பத்தாவது உதாரணம் a, enfant, des, tu. உனக்கு குழந்தைகள் இருக்கிறதா? de, avez, l'argent, vous. நீங்கள் பணம் வைத்திருக்கிறீர்களா? Answer, as-tu des enfants? Avez-vous de l'argent? இப்படி தான் நம்ம சுஜே, வெர்பு, ஒப்ஜேவை வச்சு ஒரு வாக்கியத்தை அமைக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு வாக்கியத்தை எப்படி அரேஞ்ச் செய்கிறதுன்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.